இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொங்கு நாட்டு ஸ்டைலில் பாசிப்பயறு கடையில் தாங்க பண்ணியிருக்கிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு குழம்பு தாங்க பண்ணியிருக்கிறோம். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி இது இப்படின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 1/4 கிலோவுக்கு பச்சை பயிறு எடுத்துருக்கேங்க. இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டு இந்த பச்சை பயிரை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கலர் மாறி வரணும். பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாங்க. இப்போ நான் இதை ஆறவும் நல்லா கழுவிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிக்கிட்டேங்க. இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன். ஒரு 3 தக்காளி பழம், அதாவது பெரிய சைஸ் தக்காளி பழம் 3 தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கிறேங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து நம்ம எந்த பருப்புனாலும் வேக வைக்கும் போது நம்மளுக்கு மேலே பொங்கி வராமல் இருக்குங்க. மூடி வச்சு ஒரு 5-6 விசில் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பாசிப்பயிரை இன்னொரு அடுப்பு பக்கம் போடலாம். இந்த பக்கம் நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணலாங்க. அது வேகங்களையும் நம்ம குழம்புக்கு வேண்டியதை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துருக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூடவே 50 கிராம் சின்ன வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் மேலே தெரிக்காமல் இருக்கிறதுக்கு நான் இப்போ மூடி வச்சுருக்கேங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதக்குனா போதுங்க. இப்போ இது கூடவே மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மல்லிப்பொடி, 1 ஸ்பூனுக்கு சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயும் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டாச்சு. இதில் ஒரு 1/4 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடலாங்க. இப்போ இது கொதிக்கிற நேரத்தில் நம்ம பாசிப்பயிறு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நம்ம பார்த்துடலாங்க. பாருங்கள், நல்லா மசிஞ்சு சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு கடையிறதுக்கு தோதாக இருக்கும். பாருங்கள், இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு பருப்பு பலகையை வச்சு நல்லா இதை கடைஞ்சிக்கலாங்க. நல்லா கடைஞ்சிட்டு சேர்க்கும் போது இந்த குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்கள், இந்த பயரை இந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்தால் போதுங்க. இப்போ நம்ம குழம்ப பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நம்மளுக்கு மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம பாசிப்பயிரை கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீதமாக இருக்கிற தண்ணி கொஞ்சம் இருக்கும் இல்லையா, பருப்பு வேக வைக்கும் போது அந்த தண்ணி இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் நார்மல் வாட்டர் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக மல்லிச்செடி மேலே தூவி விட்டுக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு கொங்கு நாட்டு பாசிப்பயர் குழம்பு செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே சூடான சாதத்தில் இதில் ஒரு 2 கரண்டி ஊற்றி அப்படி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே போல் பூரி, சப்பாத்தி, சாதம், தோசை, இட்லின்ட்டு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த குழம்பை நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.